வேற ஸ்டெப்பு தாண்டறதுக்குள்ளவே கால் வலிக்குது, ஒரு ஷாப்பிங் போனா நிக்க முடியல, இடுப்பு வலிக்குது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பாடி பெயின் வந்து முக்கியமா வரதுக்கான காரணம் இன்னைக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒண்ணுமே இல்லைங்க. சிம்பிள். 3 வேளை உங்களோட ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் நீங்க என்னெல்லாம் சாப்பிடுறீங்கன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வேளை ஒரு வெஜிடபிள் இருக்கும். அதுவும் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, 1/4 கிலோ வாங்கிட்டு வருவாங்க. ஒரு பீன்ஸே வாங்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. வாங்கிட்டு வந்து வீட்ல 4 பேருக்கு சமைப்பாங்க. சமைச்சு அதுல எல்லாருக்கும் வச்சு மீதி போக இவ்வளோண்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா, சேம் இந்த இட்லி, இடியாப்பம் இருக்கும். இல்லன்னா வந்து சப்பாத்தி இருக்கும். ஏதாவது ஒரு சட்னி, சாம்பார். அப்போ ஒரு நாள் முழுக்க எவ்வளோ ஊட்டச்சத்து நம்ம எடுக்கிறோம்? ஒண்ணுமே இல்ல. 0ங்க. நான் வந்து கீரை சாப்பிடுவேன் மேம்ன்னுவாங்க. எத்தன நாள்மா சாப்பிடுறீங்கன்னு கேட்டா, வாரத்துல 1 நாள் கண்டிப்பா இருக்கும் மேம்ன்னுவாங்க. எப்படி? ஒரு கீரை கட்டு வாங்கி குடும்பத்துல இருக்க 4 பேரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. இன்னைக்கு குவான்டிட்டிய விட நம்ம என்ன சாப்பிடுறோம்ன்றத தாண்டி எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணும்ன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்க்கணும்.